நல்லா பாருங்கள், இந்த ஆன்மீகமும் சயின்ஸும் பேசுகிறேன். இந்த சயின்ஸை முதல்ல நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இப்போ இளையராஜா சிம்பொனி இசை அடிக்க போயிருக்காரு. அவர் இசையை பற்றி கேட்டேன்னா அவர் கடவுள் லெவலில் எனக்கு இசை கடவுள் வரம்லாம் சொல்லுவார். ஆனால் இசையின் உருவமே தான். இது ஒரு உயிரினம். இந்த உயிரினம் பொறுக்கிற வேகத்தில் செத்துரும். அதாவது ஒரு நிமிஷத்தில் கோடான கோடி இது பிறக்கும், கோடான கோடி இது செத்துரும். இதுக்கு ஓசை, அது நம்ம காது கேட்காது. அப்போ இது எங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்குது. அப்போ எங்கெல்லாம் எதை படுதோ இப்படி பட்டுச்சுன்னா இங்கே ஒரு சத்தம் வருதுல்ல, அந்த மாதிரி இதுதான் அதன் உருவம், உயிரினம். அதே மாதிரி நீங்கள் முழு பார்வை, அதாவது நான் இந்த 10 அறிவில் இந்த 9 அறிவு முழு பார்வை, இந்த 10 அறிவு நான் இல்லை சொல்லியிருக்கேன்ல, இந்த முழு பார்வை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது நம்ம பார்க்குற உலகமே மாறிடும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் 10ஆம் அறிவு இறைவனை அறிவோம். அப்போ தான் நம்ம இந்த இறைவன் கடவுளை புரிஞ்சிக்க முடியும். அப்போது 10ஆம் கல்கி அவதாராக இருந்து நான் 10வது அறிவை சொல்லி நான் இந்த 9 அறிவிலையும் எப்படி அந்த உருவங்கள் தெரியும்னு நான் காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் காட்டினா தான் இந்த 10வது கடவுளையும் நான் சரியாக காட்டுவேன். அப்போ நான் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் பண்ணுற வீடியோலாம் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் கவனிங்க. தமிழ்காரங்களாம் பெருமைப்படுற மாதிரி ஒரு விஷயம் தான் நான் பண்ணுறேன். இன்னொன்று முக்கியமாக உங்களெல்லாம் நரகத்துலேருந்து எப்படி அது தப்பிக்கலாம், நரகத்துக்கு போயிட்டால் எப்படி திரும்ப வரலாம், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பேசி கொண்டு இருக்கிறேன். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இது என்னன்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச உருவம் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரிஜினல் உருவம் தான். அதான் கருப்பு புள்ளி எல்லாமே மனிதனுடைய உருவமும் இதான். நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லா உருவமும் கருப்பு புள்ளி தான். அதோட கொரோனா வைரஸோட உருவமும் இதான். இதுக்கு கீழே எத்தனை உயிரினங்கள் வந்தாலும் இந்த புள்ளியாக தான் வரும். இந்த ஒவ்வொரு பிளாக்கும் பிளாக் ஹோலு. அப்போ இந்த உயிரினத்தில் இந்த இதற்கு பார்த்திங்கன்னா கோடாக இருக்கிறது வெள்ளை கலர், இந்த ரவுண்டாக இருக்கிறது கருப்பு கலர் இருக்கும். இந்த மியூசிக்கிட்ட உருவம் இது எப்படிலாம் இது ஓசை போட்டுக்கிட்டே பிறக்கும், ஓசை போட்டுட்டு அடுத்த செகண்ட் செத்துறோம். ஒரு நிமிஷத்தை கோடான கோடி இது பிறக்கும், கோடான கோடி செத்துரும், அதே நேரத்தில் செத்துரும். அப்படி ஒரு உயிரினம் நம்மளை சுற்றி இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். இது எப்போவுமே பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த வீடியோ இளையராஜா பார்த்தா சரஸ்வதியை பார்த்துருவார்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சயின்ஸை புரிஞ்சுங்க. இப்போ இதுக்கு வருவோம். இப்போ நீங்கள் தனி ஒருவன், ஆனால் ஒவ்வொருவரும் தனி ஒருவன். அதாவது ஒவ்வொருவரும் எப்படி நினைக்கணும்னா, ஒவ்வொருவரும் நான் கடவுள். நீங்கள் எல்லோரும் ஒரு அப்பா அம்மாவின் பிள்ளைகள் தான். அப்போ எல்லோரும் தனி ஒருவனாக வந்தோம், தனி ஒருவனாக போக போகிறோம். நடுவில் இருக்கிற அண்ணன்மார்கள்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது ஆன்மீகத்தை பொறுத்து. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா அந்த ட்ரெயினில் நீங்கள் உள்ளே ஆடலாம் பாடலாம், ஆனால் ட்ரெயினை விட்டு வெளியே குதிக்க முடியாது. அது ஒரு ஆன்மீகம். நீங்கள் ட்ரெயினில் இருந்தால் அதாவது குடும்பம், அதில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க. அது குடும்பத்துக்கு ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி. அப்போ அதை விட்டு நம்ம வெளியில் போகும்போது முறைப்படி இறங்கணும், குதிக்கக்கூடாது. மரணம் வர்றப்போ வரட்டும் அப்படின்னு. அப்போ இறங்கிறது சொர்க்கமாக இருக்கணும். ஸோ குதிச்சிட்டிங்கன்னா அது நரகம். இது புரிஞ்சுங்க. ஸோ அப்போ ஒவ்வொருவரும் நான் கடவுள். அப்போ கோகுல்லே இது கோகுல் தான். இது அது மாம்டேட் அறிவியலை கொண்டு வராங்க அந்த பேரை கோகுல்னு. இன்றைக்கி கோகுலில் சர்ச் பண்ணுற காலம். ஓகே, அப்படி பார்க்கும்போது நீங்கள் தனி ஒருவனாக இங்கே நீங்கள் சிந்திக்கிறீங்க. நான் உள்ளவரை அனைத்தும், நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இறைவன் கூட உங்களை மீறி எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சிங்களோ அதான். நான் அமெரிக்கா ஜனாதிபதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம், அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆமாம் தான். நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அது மாற்ற முடியாது. அது உங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். நாங்கள் வேணால் வெளியிலேருந்து பைத்தியம் சொல்லுவோம், நாங்கள் சொல்கிறவங்க தான் பைத்தியம். ஏன்னா நீ ஹாப்பியாக தானே இருக்கீங்க. அதான் ஒவ்வொருவரும் நான். இது புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். மரணம் பிறகு தனியாக செல்வேன். ஆக விளையாட்டு தனியாக சிந்தித்து தேர்ந்து எடுக்க வேண்டும் நான் யாரோடு அப்படின்னு. அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இந்த செஸ் போர்டு விளாட்றீங்க, நீங்கள் மட்டும்தான் இந்த கேம் விளாட்றீங்க. இந்த பக்கம் இந்த கேம் விளாட்றதுல உங்களுக்கு 4 பேர் இருக்காங்க, அதுவும் தமிழ் இருக்காங்க, உங்களுக்குள்ளே இருக்காங்க. அந்த உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் மாம் டேடி திரு தமிழ். அவங்க திரு தமிழ் வாழ்கன்னு சொல்கிற காரணம் அதான். இப்போ உங்களுக்குள்ளே இருக்காங்க, அது ஒரு குடும்பமாக உங்களுக்குள்ளே இருக்காங்க. இவங்களை பிரித்து சொல்லணும்னா, உறவு முறையாக சொல்லணும்னா இப்போ பிரிக்கணும்னா இப்போ உறவு குடும்பம்னு ஒன்று சொல்லிட்டேன்னா குடும்பத்தில் இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா தம்பி சொல்கிற மாதிரி. அப்போ இதை பிரிச்சிங்கன்னா திரு 1, தமிழ் 2, பிக்கு இது பாஸு, அதாவது மாம்டேடு. இப்போ இதில் யார் சைத்தான், யார் இது நல்லவங்க கெட்டவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நல்லதுக்குள் கெட்டது, கெட்டதுக்குள் நல்லது, உண்மைக்குள் பொய், பொய்க்குள் உண்மை. ஆனால் மொத்தத்தில் சத்தியம் ஜெயிக்கணும்.
இந்த கான்செப்ட் நமக்குள்ளே இருக்குது. நல்லவன் கெட்டவன்லாம் நம்ம வாசமான சாப்பாடு சாப்பிட்றோம், நாத்தமான குசு விட்ற மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் இது. அப்போ இந்த செஸ்ஸு விளாட்டை நீங்கள் விளாட்றீங்க, தனியாக விளாட்றீங்க. தனியான நீங்கள் தனியாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் கூட நாங்கள் எல்லாரும் விளாட்றோம். இதுதான் உலகமே உங்கள்கிட்ட அந்த பிரபஞ்சமே உங்கள் கூட விளாடுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரபஞ்சமே உங்கள் கூட விளாடுது. இது ஆப்போசிட்டில் உங்கள் அம்மா, தம்பி, நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் பொம்பளையாக இருந்தால் உங்கள் புருஷன், உங்கள் புள்ள, இங்கே முன்னாடி ஆப்போசிட்டில் எல்லாம் அந்த உலகமே விளாடுது. நீங்கள் இவங்க கொண்டு வர்ற இதுக்கு தகுந்த மாதிரி இது கொண்டு வரீங்க. சதுரங்க ஆட்டம் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும். இதுலேருந்து நம்ம எந்த வழியை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கேம். அப்போ இதில் நான் என்ன போடுறேன்னா, ஒரு வழி தான் சொர்க்கத்தின் பாதை. ஒரே ஒரு வழி. ஒரு ஒளியில் எத்தனையோ கிரண் அந்த சுற்றியும் ஒளிகள் பரவும். அந்த ஒளியில் ஒரே ஒரு பாதை மட்டும் தான் சொர்க்கத்துக்கான பாதை. தவறுனா மற்ற எல்லா பாதையும் நரகத்துக்கு தான் கொண்டு போய்விடும். அப்போ இதில் தான் நம்ம புத்திசாலித்தனமாக அந்த கேம் விளாடணும். அதான் ஒரு வழி பாதை தான் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி. இந்த 10ல் 1 இது பல வழிகள், எத்தனை ஜீரோ வேணால் போட்டுங்க அப்படின்ற மாதிரி தான். உலகம், பிரபஞ்சம் அனைத்தும். இந்த எம்கே நான் முத ஏன் போட்டேன்னா, இந்த ஏற்கனவே 6 அறிவு இல்லை, 4 சேர்த்து 10, அதனால தான் நான் இது போட்டேன். அதுக்கப்புறமா இது மைண்டு, இது நாலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தேன் இது குவைட்டு மலேசியா வருது. குவைட்டு மலேசியானா இந்த குவைட்டு மலேசியா, சவுதி, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இதுக்குள்ளே நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்குள்ளே தான் மாம்டோட இந்த 4 பேரோட அறிவு இறங்கினது. இந்த 4 பேர் காமிச்சேன்ல, அவங்க 4 பேர் அங்கே தான் இறங்கி அந்த ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இணைஞ்சாங்க. சரிங்களா? அதனால தான் நான் இதுவரை வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அப்போ இந்தியாவில் II மாம்டேன்னு எடுத்துக்கிட்டால் DNA அந்த ஒரு அடையாளத்தை அவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நான் போடுறேன், இப்படிலாம் போட்டு வரேன். இப்போ இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன நீங்கள் பண்ணணுன்னா, இந்த பேசிக் டிவி, யூடியூப், டிக்டாக், தமிழ் சாரீர், மாம் டேடி, திரு தமிழ், வெளிச்சம் வாரிஸ், எம்ஐ அறிவோம். ஏன்னா நீங்கள் என்னை அறியும் பொழுது தான் உங்களை அறிய முடியும். நான் எதுவோ நான் கடவுள் சொன்னால் நீங்களும் கடவுள் தான். புரியுதுங்களா? நான் அவதாரம் சொன்னால் நீங்களும் அவதாரம் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் எண்ணெய் வைக்கிற மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே தமிழை வைங்க. தமிழ் வச்சா தான் அந்த தமிழ்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். இதில் ஒவ்வொருவரும் வெற்றி வீரர்களே. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்சு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் கூட லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உங்கள் கூட போட்டி போட்டு வந்துச்சு. நீங்கள் ஜெயிச்சு தாய் வயிற்றில் போய் உலகத்துக்கு ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஜெயிச்சு இன்னொரு இதுக்கு போகணும். கரணம் என்பது தான் உண்மை, மரணம் என்பது கிடையாது. அது ஒரு கரணம். நீங்கள் ஒவ்வொரு தாய் வயிற்றுலேருந்து கரணம் போட்டு இங்கே வந்தீங்க, இங்கேருந்து இன்னொரு கரணம் போடுறீங்க. அதுக்கு முன்னாடி தந்தை வயிற்றில் ஒரு கரணம் போட்டிங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி வயிற்றில் ஒரு கரணம் போட்டிங்க, அதுக்கு முன்னாடி பல உயிர்களிலிருந்து வயிற்றுலேருந்து கரணம் போட்டிருக்கீங்க. அது முடிவில் தான் மாம்டேடு இறைவன், இல்லை என்ற இறைவன் கீழ். ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில் பார்த்தா இல்லை என்ற இறைவன், நிறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நீங்கள் புத்திசாலித்தனமாக கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? முக்கியமாக என் வீடியோ யாருக்கானதுன்னா எல்லோருக்குமானது. எல்லா மதங்களையும் மாம்டேடை வச்சு இணைக்கிறேன். அதே நேரத்தில் கடவுள் இல்லை, நாத்திகம் பேசுகிறாங்கல்ல, எத்திக்ஸ் சொல்லுவாங்க, அவங்களும் அந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய அந்த இல்லைன்ற வார்த்தையை நான் எஸ்ன்னு சொல்கிறேன். ஆமாம், இல்லை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கடவுள் என்றால் நீங்கள் இறைவன் ஈக்குவலாக அந்த இறைவனுக்கு தாண்டி ஒன்று இல்லைன்னு ஒன்று உண்டு. அவன் இல்லை தான். ஆனால் அதை சில பேர் இறைவன் சொல்லுவாங்க. அப்படி இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை தான் இறைவன். சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது மாம்டேடு. ஆனால் நீங்கள் மாம்டேடை ஒத்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் பின்னோக்கி போனீங்கன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பின்னாடி போனீங்கன்னா, தாத்தா பாட்டி முப்பாட்டன் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு மையத்தில் நிற்பீங்க. அது பல உயிர்களை கடக்கும், பல உயிர் இனங்களையும் கடக்கும். அப்போ அந்த உயிரினங்களை கடந்து போய் அவன் நிற்கும் பொழுது தான் அந்த லாஸ்ட்டில் வர்ற அந்த கடைசியாக வர்ற அந்த மையப்புள்ளி தான் மாம்டேடு. அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே நம்மலாம் இருக்கிறோம். அப்போ நான் இருக்கிறேன்னா அவங்க இருக்கிறாங்க. அது நீங்கள் ஒத்து தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இல்லை என்ற இறைவன்.